நவைசம் வாழ்க, நவைசம் வளர்க. நான் ஏன் என்னை ஐயார் என இம்மாட்டர் ரூலர் என அழைத்துக் கொள்கிறேன் என்றால், இனம், மொழி, நாடு, ஜாதி, மதம், அரசியல், கடவுள் ஏற்பு கொள்கையான ஆன்மீகம், கடவுள் மறுப்பு கொள்கையான நாத்திகம், இவை அனைத்தையும் கடந்து உலகத்திற்கே சம நீதியை கொடுக்கக்கூடிய நல்லவர் வல்லவர் கோட்பாடு எனும் நவைசம் கோட்பாடு எம்மிடம் உள்ளது. நவைசம் மட்டுமே நல்லவர்களையும் நன்மைகளையும் பாதுகாத்து உலகில் தீயவர்களையும் தீமைகளையும் வேறறுக்கக்கூடிய ஒரு உலக பொது கோட்பாடாகும். அத்தகைய ஒரு உயரிய கோட்பாட்டை இறை அருளும் இயற்கையும் இந்த மாபெரும் பேரறிவும் எமக்கு அளித்துள்ளது. எந்த இனம், எந்த மொழி, எந்த நாடு, எந்த ஜாதி, எந்த மதம், கடவுள் ஏற்பு கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கை எதிலிருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனி மனிதரும் தம்மை ஒரே சமயத்தில் நல்லவராகவும் வல்லவராகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் அத்தகைய மனிதர் பிறரிடம் ஏமாறவும் மாட்டார், ஏனெனில் வல்லமையை பெற்றிருக்கிறார். பிறரை ஏமாற்றவும் மாட்டார், ஏனெனில் அவர் நல்லவராகவும் இருக்கிறார். இத்தகைய உயரிய கோட்பாடு என்பது ஆன்மீகத்தின் உச்சம் எனவும் இதை அழைக்கலாம். நாத்திகத்தின் உச்சம், மொத்த மனிதநேய சேவைகளின் உச்சம், நன்மைகளின் உச்சம் என அத்தனை விடயங்களுமே இதற்கு பொருந்தும். இப்பொழுது முக்கியமான விடயம் என்னவென்றில், நீதி விழிப்புணர்வு என்பதுதான் இங்கே குறைவாக உள்ளது. இந்த உலகில் ஏகப்பட்ட வசதிகளும் வாய்ப்புகளும் வந்துவிட்டன. ஆனால் பந்தபாசம் கடந்து பந்தபாசம் அறுத்து எவ்வாறு நடுநிலையோடு நீதியை புரிந்து கொள்வது, அந்த நீதியை நிலைநிறுத்துவது, அந்த நீதியின் வழியில் செயல்படுவது போன்ற சூட்சும ரகசியங்களை சொல்லித்தர வேண்டும். இந்த நவைசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாடுதான் அந்த சூட்சும ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உலக பொது சமநீதி பேரறிவு கோட்பாடு ஆகும். இவர்களை, அதாவது இந்த நவைச கோட்பாட்டின் வழியில் பயணிப்பவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கிறோம். நமக்கு ஆன்மீகவாதிகள் தேவையில்லை, ஆன்மீக நவவாதிகள் வேண்டும். நல்லவராக வல்லவராக இருக்கிற ஆன்மீகவாதிகள் என்று பொருள். நாத்திகவாதிகள் வேண்டாம், நாத்திக நவவாதிகள் வேண்டும். நல்லவராக வல்லவராக இருக்கிற நாத்திகவாதிகள் என்று பொருள். அரசியல்வாதிகள் வேண்டாம், அரசியல் நவவாதிகள் வேண்டும். நல்லவராக வல்லவராக இருக்கிற அரசியல்வாதிகள் என்று பொருள். இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் நல்லவராக வல்லவராக இருக்கிற நவவாதிகளை நாம் உருவாக்கிவிட்டாலே இயல்பாகவே இங்கே நல்லவைகள் படிப்படியாக வலிமை பெற்று நல்லவர்களும் நன்மைகளும் பாதுகாக்கப்படும், தீயவர்களும் தீமைகளும் இந்த உலகம் முழுவதும் வேறறுக்கப்படும் என்பதை உறுதியோடு நான் கூறிக்கொள்கிறேன். நவைசம் வாழ்க, நவைசம் வளர்க. நன்மையே நடக்கும். நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.